Hello guys, welcome back to my channel. இது பார்க்குறீங்க வந்து யுவராஜ் சேனல். ஸோ ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் டேட்டு ஏப்ரல் 19 வந்து நம்ம எலெக்ஷனு. நம்ம யாருக்கு ஓட் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கிளியரன்ஸ் தந்துடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த 20 டேஸாக 30 டேஸாக வந்து அவன் வந்து இவனை பற்றி கேவலமாக பேசுகிறான், அவன் வந்து இவனை பற்றி கேவலமாக பேசுகிறான், மாற்றி மாற்றி கேவலமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள பற்றி கேவலமாக பேசாமல் வந்து என்ன ட்ரூத்தோ அதை பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ நான் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து என்னை வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இது பற்றி வந்து ப்ரோ நீங்கள் கிளாரிட்டி தாங்க. ஸோ என்ன ரியாலிட்டின்னு அவங்களுக்கே தெரியல, என்ன ரியாலிட்டி. ஸோ என்னோடய ஓட்டை வந்து கண்டிப்பாக அண்ணாமலை சாருக்கு தான் நான் ஓட்டே போடுவேன். அப்புறம் வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து அவருக்கு மட்டுமே தான். நான் வந்து யாருக்கும் தப்பாக பேச போகிறது இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க வந்து நாம் யாருக்கு ஓட் போடலாம், நீங்கள் கண்ணு மூடிட்டு வந்து அண்ணாமலைக்கு ஒரு அந்த அண்ணாக்கு வந்து ஒரு சான்ஸ் தாங்க, சான்ஸ் தந்து பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க. பீப்புள்ஸோட மைண்டை வந்து ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இவன் அப்படி பேசுகிறான், அவன் இப்படி, அவன் வடக்கன் நாட்டு, அவன் அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஓட்டு கேட்குறக்கு வரான், அவன் எல்லாம் யார், தமிழ்நாடுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு. ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலில் காமிக்க போகிறேன். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா. அவள் பேர் மென்ஷன் பண்ண மாட்டேன், சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, முஸ்லீம்ஸ் வந்து சேஃப் இல்லை, சப்போஸ் வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருச்சுன்னா அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் சேஃப் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மோடி பார்த்தீங்கன்னா வந்து 2001 2014 வரைக்கும் வந்து குஜராத்தில் ரூல் பண்ணிகிட்ருக்காரு. ஆஸ் அ சிஎம் ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ 2014 அப்புறம் வந்து அவர் பிஎம்மாக மாறிட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா மோடி தான் வந்து குஜராத்துக்கு. அப்புறம் குஜராத்தோட முஸ்லீம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 57% இருக்கிறாங்க. நான் வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி ஹிந்துஸை வந்து இன்க்ளூடே பண்ணல. ஸோ தனி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி ஹிந்துஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 43% வந்து அவங்க வெறும் 43% தான் ஓட்டே இருக்குது அவருக்கு. ஸோ 57% ஓட்டு வந்து அவருக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ 14 இயர்ஸாக ஒருத்தர் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காரு. 14th இயர் வந்து ரூல் பண்ண ஆள் வந்து வெறும் மோடி தான். ஸோ அவங்க வந்து முஸ்லீம்ஸ் வந்து கொஞ்சம் முட்டாள் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்க வந்து பிக் கேம் சேஞ்சர் ஆஃப் வேர்ல்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இவ்வளோ ஓட் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபுல்லாக மேனிப்புலேஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்பி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த டவுட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிட்டேன். ஹோப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து சொல்கிறாங்க வந்து ராம் மந்திர். ஸோ அயோத்தியாவில் போய் வந்து ராம் மந்திருக்கு வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணீங்க, அது வந்து ஏழை மக்களுக்கு தந்துடலாம், சோறு போட்டுடலாம், அதுக்கு வந்து ஸ்கூல் டெவலப் பண்ணிடலான்னு சொன்னாங்க. எவ்வளோ ஆப்போசிட் ரிலீஜியன்ஸ் வந்து நிறைய பேர் பேசினாங்க. அப்புறம் நிறைய ஆன்டி ஹிந்துஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டாக பேசிகிட்டே இருந்தாங்க மோடி பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் வந்து முட்டாள்தனமாக யோசிக்காதீங்க. ராம் ஜென்ம பூமி ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது எங்கள் ஹிந்துஸில். அவங்க வந்து 3600 crores வந்து லைக் பேங்கிங் செக்டாருக்கு வந்து வட்டிக்கு காசு விட்டுருந்தாங்க. அந்த 3 பேங்கிங் செக்டார் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு வந்து வட்டிக்கு விட்டுருந்தாங்க. ஸோ அதோட எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்ததோ 1800 கோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இல்லை 20 வருஷமாக இருக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மணியிலேருந்து தான் இந்த ராம் மந்திரை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், பீப்புளோட ஃபண்டிங்லேருந்து எதுவுமே அவங்க வந்து கட்டவே இல்லை கவர்மெண்ட்டோட மணி வந்து ஏதோ வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணல. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறது ஒரு முட்டாள்தனம் தான். அதனால தான் வந்து என்ன பெனிஃபிட் ஆகிருக்குன்னு நான் இன்னொன்று சொல்கிறேன். அந்த அயோத்தியாவில் வந்து ஐடிசி கிராண்ட் இன்னு, அதுக்கப்புறம் வந்து தாஜ் பை விவெண்டா, அந்த பெரிய பெரிய ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து அங்கே வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட எக்கனாமி வந்து இதனால வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து எவ்வளோ 1 lakh CR வந்து அப்போவே வந்து க்ரோத் ஆயிடுச்சு. உள்ள ஃபண்டிங் அவ்வளோ வந்திருக்கு, ஃபண்டிங். ஸோ இந்தியாவோட எக்கனாமி எங்கேயோ போகுது. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க வந்து ராம் மந்திர் கட்டி காசு வேஸ்ட்டு. சரி, நான் இதே உங்கள் ரிலீஜனுக்கே நான் வரேன். ஸோ நீங்கள் வந்து முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மக்கா மஸ்ஜித் கட்டியிருக்கீங்க சவுதியில், அவ்வளோ ஃபண்டிங் பண்ணுறீங்க, அவ்வளோ ட்ரஸ்ட்டோட மணி
மணி வருது. ஸோ நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல, ஏழை மக்களுக்கு வந்து நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம்ல. அப்புறம் கிறிஸ்டியானிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளங்கினி சர்ச்சு, அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா அப்புறம் கோவா, வெஸ்ட் பெங்கால், நிறைய இடத்துல கேரளாலேயே இருக்கவங்க சென்ட் பால்ஸ் சர்ச்சு. ஸோ நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது பண்ணியிருக்கலாம்ல. எங்களுக்கு சொல்கிறதுக்கு எங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் ஆஸ் எ எக்ஸாம்பிள் எடுத்து நாங்களும் இப்படியே பண்ணியிருப்போமே. ஸோ இது வந்து உங்களோடது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களோடது வந்து மேலே போகணும், எங்களோடது வந்து கீழே. இது வந்து உங்கள் தாட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது ஏன்னா ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை. ஏன்னா அங்கே வந்து அப்பா வந்து மோடி ஐயா தான் உட்காந்துருக்காரு. ஸோ இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஹேட்டே இல்லை. ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட் இல்லை, உள்ள ஃப்யூரி இருக்குது, அவ்வளோதான். ஃப்யூரியை வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதை பற்றி ரொம்ப பேர் தப்பாக பேசிட்டீங்க, எவ்வளோ கேவலமாக பேசணுன்னு பேசிட்டீங்க. ஆனால் இது வந்து கேவலம் வந்து இப்போ இன்னும் வந்து பேர் ஆகாது. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லாத்துக்குமே நான் கேட்குறேன், ராகுல் காந்தி வந்து ஹிந்துஸ் பற்றி என்ன நினைக்கிறாரு? ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நல்லது சொன்னீங்கன்னா நான் ஒரு வீடியோ உங்களுக்காகவே நான் வச்சுருக்கேன், ஒரு லைவ் வீடியோ, நாட் ஸ்கிரிப்டட், நாட் எடிட்டட் வீடியோ. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ப்ரூஃப் தானே கேட்பீங்க. ஏன்னா சில ஹிந்துஸ் வந்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆன்டி ஹிந்துஸ். ஆக்சுவலி அவங்க வந்து ஆன்டி ஹிந்துஸ் தான். ஸோ நான் வந்து இங்கே வந்து ரிலீஜியன் பற்றி உள்ளே இழுக்கல. ஸோ அவங்க வந்து அவர் என்ன வச்சுருக்கான் தாட்ஸு வந்து அவன் என்ன வச்சுருக்கான் தாட்ஸ் வந்து நான் உங்களை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. ஆனால் வந்து ஒரு முட்டாள் வந்து என்னென்னமோ சொல்லியிருக்கான் அவன் கூட உட்காந்து. அந்த முட்டாளும் வந்து கேட்டுக்கோங்க அவன் என்ன சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் யோசிச்சுக்கோங்க. ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இங்கே எவனுமே பிரதரும் இல்லை, இங்கே எவனுமே சிஸ்டரும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மூளையை வந்து யூஸ் பண்ணிவிட்டு யாருக்கு வந்து ஓட் போடணும், யாருக்கு போடக்கூடாதுன்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க. இல்லைனா யார் கடைசியில் வந்து ஆபத்தில் வருவாங்க உங்கள் எல்லாத்துக்குமே லேட்டாக தான் புரியும். சரிங்களா? ஏன்னா எல்லாத்தோட ரத்தம் வந்து எங்கேயோ வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே கன்வெர்ட் ஆகிருக்கோம். நான் இன்றைக்கி வந்து நான் ஜெயினிசம் தான். ஸோ என்னோடய ரத்தத்துக்குள்ளே வந்து ஜெயினிசம் இருந்தாலும் நான் வந்து எங்கேயோ கன்வெர்ட் ஆகிட்டு தான் நான் ஜெயின் நான் மாறியிருக்கேன். ஸோ என்னோடய ரத்தத்தில் வந்து எல்லாத்தோட ரத்தத்தில் என்னோடது மட்டும் இல்லை, எல்லாத்தோட ரத்தத்தில் வந்து ஹிந்துவிசமோட ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏஜஸ் பை ஏஜஸ் வந்து எல்லாருமே கன்வெர்ட் ஆகிருக்கோம். ஸோ நான் வந்து ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். No, so Jesus Christ is a form of God. Is that correct? He's the real God. He's the real God. Doesn't mean globally God reveals him as a man, human person, not like Sakti or this power. So we see in this human person, born like a man, born in this world, the Father. हिंदू धर्म में शक्ति शब्द होता है. हम शक्ति से लड़ रहे हैं. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து யோகி சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸு. ஏன்னா பக்கத்தில் எல்லாருமே ஆடியன்ஸ் வந்து என்னை பார்த்துட்ருக்காங்க நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு. ஸோ அடுத்த கேள்வி வந்து மோடி வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்ம இந்தியாவுக்காக வந்து எல்லோரும் கேட்டே இருக்கிறீங்க. ஸோ முக்கியமான 4-5 விஷயம் நான் சொல்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். ஆர்டிக்கல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அவர் எடுத்திருக்காரு அந்த லாவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து லேடிஸ் வந்து இப்போ ஃப்ரீடமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போனாங்க ஒரு ட்ரிப்புக்கு. ஸோ அங்கே ட்ரிப்பு போகும்போது ஒரு லேடிஸ் கேட்டாங்க. ஏன்னா அங்கே முஸ்லீம் லேடி ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட கேட்டபோது இப்போ மோடி வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ நான் வந்து அப்லோடு பண்ண மாட்டேன். ஏன்னா அது பண்ணான்னா அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு பயம். ஸோ இங்கே வந்து எல்லாமே கான்ட்ரவர்ஷியலாக வந்து நான் சஸ்பென்ஸாக தான் வைக்கிறேன். ஸோ சிலது வந்து எதோ எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் அது வந்து மைண்டில் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா தேவையில்லாமல் லூஸ் டாக்ஸ் விட்டானா எனக்கும் நாளைக்கு ஏதோ பிரச்சனை ஆயிரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் அது எதுவுமே பயப்பட மாட்டேன். எனக்கு எதுவானாலும் நான் பயப்படவே மாட்டேன். ஸோ ரியாலிட்டி வந்து நம்ம பேசிட்டோன்னு வந்து யாருக்கிட்டையும் பயப்பட தேவையும் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆர்டிக்கல், அப்புறம் உமன்ஸ் ரைட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் நிறைய என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் ராம் மந்திர் ஹிந்துஸுக்காக வந்து அந்த பெரிய
பண்ண விஷயம் வந்து ராம் மந்திர் தான். ஸோ அது பார்த்தோன்னே மனசு வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா இன்டைரக்டாகவும் முஸ்லீம்ஸு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவர் காமிக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அகாடமி வந்து நிறையா வந்து அப்புறம் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அட்டாக்ஸ் மெயின் வந்து டெரரிசம் வந்து எங்கேருந்தோ எங்கேயோ குறைஞ்சிருச்சா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் கண்ணில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் நியூஸ் சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணாவே காஷ்மீரில் அட்டாக்கு, லடாக்கில் அட்டாக்கு இந்த மாதிரி எப்பயும் கேட்டே இருப்பேன். அதனால் எனக்கே வந்து பயமாக இருக்கும், என்ன ஆக போகுது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பயமா ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ரைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நல்லவனுக்கு நீங்கள் வந்து ஓட் போடுங்க. நான் இப்படி சொல்ல மோதிக்கு தான் நீங்கள் ஓட் போடணுன்னு அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஸோ நான் தமிழ்நாடு எலெக்ஷனில் நான் வந்து தமிழ்நாடு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கோட மக்கள் வந்து மைண்ட் வந்து நல்லா மேனிப்புலேஷன் பண்ணிட்டாரு. சரி நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ வந்து இவங்க ஆப்போசிட் கட்சிக்காரங்க வந்து 500 ரூபா தான் வந்திருக்காங்க. இப்போ 26 பைசா வந்து மோதி 26 பைசான்னு சொல்கிறீங்களா? 500 ரூபா டிவைடட் பை 365 பண்ணுங்க. ஸோ அது 0.26 பைசா தான் வரும். ஸோ யார் இப்போ 26 பைசா தராங்கன்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு 500 ரூபா தராங்க, அவ்வளோதான். உங்கள் காசே திரும்பி தராங்க. ஆனால் வந்து 26 பைசையில் தான் தராங்க. ஸோ நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்கும் காமிக்கணும், ஆமாம் நம்ம தமிழ்நாடு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து தமிழ்நாடு கல்ச்சர் வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸோ அந்த கல்ச்சர் வந்து இவங்க அழிச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போவும் நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த கல்ச்சரை காப்பாற்றுறது வந்து உங்கள் கையிலேயே தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு சான்ஸ் தாங்க. அண்ணாக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் தாங்க. அப்படி இல்லை நீங்கள் சான்ஸே தர முடியலைன்னா உங்கள் யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு ஓட்டு போடாமல் ஏடிஎம்கேச்சுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா அதுதான் லாஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஒரு பவர் காமிச்சிட்டோன்னு வைங்க. ஸோ எதிர்கட்சி வந்து பயந்துருவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் மூளை வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இன்னும் வந்து அதே ஸ்டோரி ஃபேமிலி ஸ்டோரியை ரன் பண்ணி ஏமாற்ற முடியாது. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஏன்னா பழைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் நிறையா வந்து இந்தியாவுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதையே வச்சுட்டு மைண்ட் செட் வச்சுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படி எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் என்ன நடக்குது அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நீங்கள் அதே ஜென்ரேஷனில் இருக்கிறீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், சேஞ்ச் மட்டும் ஆனீங்கன்னா போதும் எனக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஓட்டிங் லைன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் காலையிலேயே. ஸோ என்னோடய வீடியோ ஒரு கிளான்ஸ் மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு போடுங்க. ஸோ தேங்க்ஸ் அண்ட் ஹோப் இந்த வீடியோ வந்து சில பேருக்கு வந்து ஹர்ட் ஆகிருக்கும். இல்லைனா வந்து ஏதோ ஆனாலும் சரி நான் வந்து சாரி கேட்குறேன். ஏன்னா நான் உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கேன். ஸோ யாரையும் வந்து எந்த ரிலீஜனை ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்ணல. ஸோ எல்லோரும் பார்த்து வந்து லைக்கும் ஷேர் பண்ணிடுங்க. லைக் கூட எனக்கு வேணாம், ஷேர் மட்டும் மேக்ஸிமம் ரீச் தந்துடுங்க இந்த வீடியோக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.